எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, போலீஸ் ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சரி படத்துடைய கான்செப்ட்க்கு போலாமா? இது யார் எடுத்தாங்கன்னு தெரியல. தேவையில்லாத நம்ம சித்தப்பெல்லாம் போட்டு படத்த நாசம் பண்ணியிருக்காங்க. சரி படத்துல என்னடா கான்செப்ட்னா, நம்மளுடைய சித்தப்பு இந்த படத்துல வில்லனா இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ண ஒருத்தன் அவனால பாதிக்கப்பட்டவன் அவங்க பொண்ண லவ் பண்ணி கூட்டிட்டு போய் நல்லா பார்த்துக்கணும்னு நெனைச்சு என்ன பண்றான்னா, அவர ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அந்த பொண்ண கொடுமை பண்றான். இவரு என்ன சொல்றாருன்னா, இதே நான் பழைய ஆளா இருந்திருந்தா அவன அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்னடா நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது சம்மந்தம் இல்லாத ஒரு போலீஸ் இது. டைட்டில் நீங்க என்னடா போலீஸ் ஃபேமிலின்னு வச்சுட்டு வில்லன மட்டுமே சொல்ற, அந்த பொண்ண கூட்டிட்டு போறான்ற என்ன கான்செப்ட் சிங்க் ஆகுதுன்னா, ஒண்ணுமே சிங்க் ஆகல. அத படமா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்க முடியுமா? கதைன்னு இருந்தாலே நம்ம பார்க்கறதே கஷ்டம். இல்லாத ஒரு கதைய பாருடா அப்படின்னா எவ்வளவு வெறியாகும். இது என்னன்னு நம்பி ப்ரொடியூசர் பணம் போட்டிருப்பாரு. இந்த மாரி படத்துனால தான் நெறைய படம் ரிலீஸ் ஆகாதே போயிடுது. நெறைய டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்காதே போயிடுது. இந்த மாரி படம் உண்மையா சொல்றேங்க. ரொம்ப ரொம்ப வேஸ்ட். யாரும் ஏமாந்து கூட இந்த படத்த பாத்துறாதீங்க. உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆயி போயிரும். பாய்.